பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு சூடான சாதத்தோட இந்த கூட்டை போட்டு நெய்யை விட்டு அப்பளமும் வத்தலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா எம்மியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது. 2 பத்த தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஆஞ்சி அலசி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பொடியா நறுக்குனா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கீரை 3/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு பருப்பு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது அரைச்சி வச்சிருக்க தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை ஆட் பண்ணி கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கூட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.